உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு அப்ளிகேஷன் போடுவார். அதை உங்கள் ஆளுங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பிறகு பார்த்துக்கலாம், நம்ம பூர்வீக இடத்துக்கு பக்கத்தில் ஐடி வருது, இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, அதன் பிறகு 5 மடங்கு 10 மடங்கு விலை கிடைக்கும், ஏன் அவசரப்படணும் அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள் ஒரு புழுக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கும். ஒட்டு மொத்தமாக என்ன ஆகும், இந்த பார்வை பலத்தினால் உங்களுடைய கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்து, அதுவும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி. பொதுவாகவே செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்தாலே ஆப்பு வைப்பாரு. அஷ்டமாதிபதி அதுவும் அவர் பகை கிரகமாக வந்து ஒரு ரோலர் கோஸ்டர், இந்த பார்பிக்யூலாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கன்னி ராசிக்காரர்களை நன்றாக வச்சு வறுத்து செய்தார். ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார், செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறதே விபத்து, 2 அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம், மேலும் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம், 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து ஒடுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், அஷ்டமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் வெளியே வருகிறார். தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். இனிமே நீங்க போயிட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு வாங்க பிரதர். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்து, அதுவும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி. பொதுவாகவே செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்தாலே ஆப்பு வைப்பாரு. அஷ்டமாதிபதி அதுவும் அவர் பகை கிரகமாக வந்து ஒரு ரோலர் கோஸ்டர், இந்த பார்பிக்யூலாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கன்னி ராசிக்காரர்களை நன்றாக வச்சு வறுத்து செய்தார். தேவையில்லாம கோபம், டென்ஷன், எதுக்கு பேசினோம், வாகனம் ஓட்டும் பொழுது ஃபைன் கட்டினது, ராசா நான் வண்டியே எடுக்கல ராசா, வண்டியை ஓசியா ஒருத்தருக்கு கொடுத்தேன் ராசா, அவர் எங்கெங்கேயோ போய் டிராஃபிக் சிக்னல் வயலேஷன் அது இதெல்லாம் பண்ணி ஃபைன் மட்டும்தான் மிஞ்சிச்சுன்னு பார்த்தா வண்டியை போய் எங்கேயோ இடிச்சிட்டு வந்துட்டார் ராசா, அதுக்கு வேற நான் தான் செலவு செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. பிறகு என்ன பண்ண முடியும், நம்ம தான் வண்டியை தூக்கி கொடுத்தோம், பிறகு நாமே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனை ஒரு பாடமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்காக நம்ம தலையில முக்காடு போட்டு ஒரு ஓரத்துல உட்காந்து அழுதுகிட்டா இருக்க முடியும்? சிக்கிக்கிட்டோம். இப்போ செவ்வாய் வெளியில போகிறாரு, சந்தோஷம், இனிமே வராதிங்க 8ஆம் இடத்துக்கு அப்படின்னு தான் எல்லா கன்னிராசிக்காரர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ 9ஆம் வீட்டில் செவ்வாய் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம முருகன் கோயிலுக்கு போவோம், முருகன் வழிபாடு செய்வோம். இதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக வரும். நம்மளுடைய அப்பா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார், பரபரப்பாக இருப்பார், இதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ். நம்மளுடைய அப்பா ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார், பரபரப்பாக செயல்படுவார். 7ஆம் இடத்தில்
களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சாட்டர்ன். இந்த சாட்டர்ன் யாரையெல்லாம் குறிகாட்டுகிறார்னா நம்மளுடைய குழந்தையை குறிகாட்டுகிறார். மேலும் நமக்கு கடன் கொடுத்தவரை குறிகாட்டுகிறார். கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்ம அப்பாவை குறி வைப்பார், இல்லைன்னா நம்ம பிரதர் சிஸ்டர்ஸை குறி வைப்பார். இவர்கிட்ட பேசி வேலைக்கு ஆகலப்பா, ஏதோ இவங்க அப்பாட்ட போய் ஒரு டிஸ்டர்ப் பண்ணினா, இல்லை இவங்க பிரதர் சிஸ்டர்கிட்ட போய் லேசாக இவரை பற்றி ஒரு நெருடலாக அவமானமாக பேசினால், அதற்கு பயந்து அதற்கு ஒளிந்து அதற்காக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் அப்படின்னு ஒரு செக்கு வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிரதர் சிஸ்டர் அப்பாட்ட அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் இவங்க கொஞ்சம் நம்மளை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி வைத்து கொள்ளணும். ஏன்னா நீங்கள் தான் கடனை பக்காவாக இன்ஸ்டால்மெண்ட்டுடன் அடைத்து கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் கவனமாக இதனை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதையும் தவிர உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அப்பாவையோ உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸையோ ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்காக நெருங்குவார்கள். ஏன்னா இங்க புத்திரஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும், உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க, நீங்க அதனை மறுத்திருப்பீர்கள். ஏன்னா அவங்களுக்கு எது வரும் எது வராது, எங்கு அவர்கள் எனர்ஜெட்டிக்காக செயல்படுவார்கள்ங்கிறது உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும். அப்போ நீங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொஞ்சம் நாசுக்காக தள்ளி போட்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மறுக்கக்கூடிய நபர்கள் அல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தள்ளி போடுவீர்கள். அதற்குள் அவர்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக உங்களுடைய அப்பாவையோ இல்லை உங்க பிரதர் சிஸ்டரையோ ஆப்ளிகேஷனுக்காக நெருடுவார்கள். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கெடும் என செவ்வாய் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம். அப்போ உங்க லைஃப் பார்ட்னரே உங்க அப்பாட்டையோ உங்க பிரதர் சிஸ்டர்ஸ்டையோ குறிப்பா இடம் விஷயமாக, பூர்வீகம் விஷயமாக, உங்களுடைய ரன் உங்களுடைய ஃப்ளோவிற்கு, உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு, இல்லை புதிதாக ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே காலேஜ் பக்கத்திலேயே ஒரு இடம் வாங்குவதற்கு பழைய இடத்தை பூர்வீகத்தை இடத்தை விற்கலாம் அப்படின்னு உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ்டையோ இல்லை உங்கள் ஃபாதர்கிட்டையோ உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு அப்ளிகேஷன் போடுவார். அதை உங்கள் ஆளுங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. பிறகு பார்த்துக்கலாம், நம்ம பூர்வீக இடத்துக்கு பக்கத்தில் ஐடி வருது, இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது, அதன் பிறகு 5 மடங்கு 10 மடங்கு விலை கிடைக்கும், ஏன் அவசரப்படணும் அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள் ஒரு புழுக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கும். ஒட்டு மொத்தமா என்ன ஆகும், இந்த பார்வை பலத்தினால் உங்களுடைய கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாமவே அமர்ந்து கூடி பேசி ஒரு முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அவரவர் பாதையில், குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனியாக சென்று எந்த விதமான வார்த்தைகளையும் பரிமாறி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே ஒரு அன்பா, ஒரு கூட்டு முயற்சியா, இந்த கூட்டு பிரார்த்தனைலாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசி இதனை நீங்கள் பவ்யமாக பயணிப்பது புத்திசாலித்தனம். நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் வெளில வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டும் உங்களை பாதிக்காமல் இருப்பதற்கு தேவையான ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு 2 அசுப கிரகங்களின் பார்வை. இப்போ உங்க வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர், உங்க அம்மாவுக்கு கூட ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை கோளாறு அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் தரமான அந்த சிகிச்சை, அவசர சிகிச்சை, இல்லைன்னா அந்த இம்மிடியட் ரிப்பேர், இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தலைக்கு வரக்கூடிய விஷயங்கள் தலைப்பாகையுடன் போய்விடும். இதில் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்லை, ஒரு டைரக்ட் வார், நீயா நானா, ஒரு 2 டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் மவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணில இந்த செவ்வாய்ங்கிறவர்
அப்படிங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம ரெண்டு பேருமே அசுப கிரகம் தானே, உன்னை போய் கமாண்டோ தளபதி ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே, இந்த பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால், விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.